Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா PGTRB எக்ஸாம்ல சிலபஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல எஜுகேஷனுக்கும் ஜிகேக்கும் என்ன சிலபஸ் அப்படின்றத பார்க்க போறோம். உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், PGTRBல வந்து நம்மளோட மெயின் சப்ஜெக்ட்க்கு வந்து 110 மார்க்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் அண்ட் ஜெனரல் நாலேஜ்ல வந்து காமன், இது வந்து எல்லாத்துக்குமே காமன். நீங்க எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலும் சரி, மேத், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எந்த மேஜராக இருந்தாலும் அந்த மேஜர்லேருந்து உங்களுக்கு 110 மார்க்ஸ்க்கும், எஜுகேஷன்லேருந்து 30 மார்க்ஸ்க்கும், ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 10 மார்க்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் எந்த டாபிக்லேருந்து கேட்பாங்க அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லைங்களா, NEP 2020, அந்த எஜுகேஷன் பாலிசி இருந்து என்னென்ன சேஞ்சஸ், அந்த எஜுகேஷன் பாலிசி வந்ததுனால நம்ம சிலபஸ்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து எஜுகேஷனோட சிலபஸ் பார்க்க போறாங்க. ப்ளஸ் வந்து நம்ம லாஸ்டா வந்து ஜிகேயோட சிலபஸ் பார்க்க போறோம். இந்த எஜுகேஷனோட சிலபஸ் வந்து 8 யூனிட்ஸ் இருக்கு டோட்டலா. அந்த ஒவ்வொரு யூனிட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், Program of Pre-Primary Education, Universalization of Primary Education, Equality of Opportunity, Secondary and Higher Secondary Education, Need for Uniform Pattern, Non-Formal and Adult Education, Functional Literacy Program, Programs for Workers in Industry, Program for Dropouts, Role of Education Institute in Non-Formal Education, Open School, Open University, Quantity and Quality of Education. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து NIOS அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கும். அந்த NIOS அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி, அது வந்து ஸ்கூலுக்காக ஒரு நடத்துறது, சென்ட்ரல் போர்ட்லேருந்து நடத்துறது. இது பற்றிலாம் வந்து நம்ம இதில் பார்த்துக்கணும். நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சிலபஸை பற்றி மட்டும் படிச்சிங்கன்னா பத்தாது, அதில் பேஸ் பண்ணி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ அதுவும் ரீசன்ட் டேஸ்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு. காம்பிடன்சி பேஸ்ட் எஜுகேஷன், ஆர்ட் இன்டெகிரேட்டட் எஜுகேஷன், அப்புறம் வந்து ஓப்பன் ஸ்கூலிங், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா CBSEல இருந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆகட்டும், திக்ஷால நிறைய கோர்சஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து நீங்க உட்காந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. அதை பத்தி ஒரு நார்மல் ஒரு மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க. State and national level, unemployment and underemployment, delinking employment from degrees, skill development, vocational skill oriented education, manpower planning and education, brain drain, ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ரூரல் அண்ட் ட்ரைபல் பீப்புள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து CBSEலேயே வந்து NCVRT அப்படின்றத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூவாக இது பண்ணுறது தான். அதாவது நேஷ்னல் லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து வொகேஷ்னல் அண்ட் இது ரிசர்ச் ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், PG சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து உங்களால் வந்துட்டு ஜாயின் பண்ணி இந்த வொகேஷனல் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் illiteracy and poverty, eradication of poverty through education. அதாவது நம்ம ஏழ்மை நிலைய எஜுகேஷன் மூலமா எப்படி நம்ம சரி செய்யறது அப்படின்றத பத்திலாம் நம்ம அதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 2, நேஷனல் இன்டகிரேஷன், இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது நம்ம எஜுகேஷன் வந்து எப்படி நேஷனல் லெவலில் இன்டகிரேட் பண்ணுறாங்க, அதாவது இப்போ ஸ்டேட் லெவலில் இருக்கு இல்லைங்களா, ஸ்டேட் லெவலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கரிக்குலம் வச்சுருக்காங்க, அதை எப்படி நேஷனல் லெவலில் இன்டகிரேட் பண்ணுறது. ப்ளஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ICSE சிலபஸ் இருக்குது. அந்த இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கான்செப்ட் பேஸ்டாக இருக்கும், தீம் பேஸ்டு வந்து ICSEல பார்த்தீங்கன்னா எப்பயுமே மோஸ்ட்லி தீம் பேஸ்டாக இருக்கும். அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்கணும். வேல்யூ எஜுகேஷன் இன் ஆக்ஷன், nutrition and health, sanitation, safety and first aid, women's education, education for handicapped, education for gifted, population education. இதெல்லாம் நீங்க இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணுறதுக்கோசரம் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் இது எல்லாமே வந்து சப்ஜெக்டோட ஒன்னாவே வந்து வைக்க போறாங்க. அது எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம இங்க படிக்கணும். Need for protecting the environment, environmental education, language policy, medium of education, channel of international communication. Next வந்து பாத்தீங்கன்னா management of schools, private
அந்த ஸ்கூல்ஸில் எது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், எய்டட், கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், administration and academic supervision, headmaster or headmisters as an administrator and academic supervisor. அதாவது ஹெட்மாஸ்டர் ஹெச்எம் இருந்தாங்கன்னா அவங்களோட இது என்ன எப்படி இருக்கும், ஸ்கூல்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணும், அது பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, எய்டட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்கூல்ஸையும் எப்படி மேனேஜ்மெண்ட் இருக்கும். அப்புறம் வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், அகாடமிக் சூப்பர்விஷன், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம யூனிட் நம்பர் 2ல பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3. இதில் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட கல்ச்சரை பற்றி தான் படிக்க போகிறோம். அந்த கல்ச்சரில் வந்து பொலிட்டிக்கல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரிலீஜியன் 3 இதுலேயுமே வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன, கல்ச்சர் என்ன அப்படின்றது வந்து நம்ம இதில் படிக்கணும் ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர், லாங்குவேஜ், எஜுகேஷன், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ட்ரேட், ஆக்குபேஷன், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், டூரிஸ்ட் சென்டர்ஸ், ஆர்ட்ஸ், கேம்ஸ் அண்ட் சொசைட்டி. இது எல்லாத்தையுமே வந்து இது எல்லாமே நம்ம தமிழ்நாடோட ரிலேட் பண்ணி எஜுகேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம யூனிட் நம்பர் 3ல படிக்க போறோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 4, த லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ், லேர்னிங் சிச்சுவேஷன். இப்போ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து லேர்னர் சென்டர் இதுதான் லேர்னர் சென்டர் லேர்னிங் இதுதான் வந்து நம்மக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் சென்டர்டாக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா டீச்சர்ஸ் வந்து பாடம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு லேர்னர்ஸும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அசஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம டெஸ்ட், எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க, அதாவது நிறையா குவான்டிட்டியா நிறைய வால்யூம் படிக்கிறத விட குவாலிட்டியா எவ்வளோ படிக்கிறாங்க, அந்த ஒரு டாபிக் தெரிஞ்சிருந்தாலுமே அதில் எவ்வளோ இதாக பண்ணுறாங்க அப்படின்றது தான் லேர்னிங் ப்ராசஸ். ப்ளஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேர்னிங் அவுட்கம் பேஸ்டாக வந்துட்டு நிறைய இது பண்ண சொல்லியிருக்காங்க. லேர்னிங் அவுட்கம் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அது மூலயமா அதில் அந்த லேர்னிங் அவுட்கம் வெளியில் கொண்டு வரதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணணும், என்னென்ன பெடகாஜிஸ் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நீங்கள் பிளான் பண்ணி செய்யணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா significance of educational psychology to the teacher concept of growth and maturity, development characteristics and trends, developmental tasks and education, development of mental abilities, attention, inattention and distraction, span of attention, sensation and perception, factors in perception, errors, concept formation. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியாஜெட்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட். பிஎட்ல வந்து நீங்கள் இதை படிக்காமலே இருக்க முடியாது, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டோட ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட் மேப்ஸ், லாங்குவேஜ், இமேஜினேஷன், திங்கிங் அண்ட் ரீசனிங், சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ், இம்ப்ளிகேஷன் ஃபார் த டீச்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5. இதில் வந்து ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ஸ் அண்ட் தேர் ப்ராப்ளம்ஸ், ஆட்டிடியூட்ஸ், இன்ட்ரெஸ்ட், குரூப் பிஹேவியர், டிசிப்ளின், லீடர்ஷிப். இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து அடலசன்ஸ் ஏஜில் இருக்க பசங்கள்ட்ட வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அவங்களோட ஆட்டிடியூட்ல என்ன சேஞ்சஸ் இருக்கும், பிஹேவியர்ல என்ன சேஞ்சஸ் இருக்கும், அவங்கள வந்து நம்ம எப்படி இது பண்ணணும், நம்ம ஸ்டேஜஸ் நம்ம க்ரோத்தோட ஸ்டேஜஸே வந்து பேபிலேருந்து பார்த்தீங்கன்னா பேபி, அதுக்கப்புறம் டாட்லர், அதுக்கப்புறம் கேர்ள் ஆர் பாய், தென் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடலசன்ட், தென் அடல்ட், இந்த மாதிரி வரும் இல்லைங்களா, டீனேஜ், அடலசன்ட், அப்புறம் அடல்ட். இந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையும் வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த யூனிட்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நேச்சர் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் லேர்னிங், இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் லேர்னிங், லேர்னிங் கர்வ்ஸ், transfer of learning, learning styles, factors in learning, types of learning, trial and error, conditioning, classical and operant. Learning by insight, imitation, levels of learning. Learning by insight na நம்ம பார்த்து என்னென்னலாம் கத்துக்கிறோம், இமிடேட் பண்ணி என்னென்னலாம் கத்துக்கிறோம், அந்த இதில் வந்து எவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கு அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்கணும். ரிமெம்பரிங் அண்ட் ஃபர்கெட்டிங், லேர்னிங் டிசபிலிட்டிஸ். அதாவது நம்ம ஒரு சில பசங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க, இருந்தாலுமே எக்ஸாமில் போய் உட்காந்தாங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க இல்லைங்களா, அந்த இதெல்லாம் வந்து நம்ம இதில் படிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 6, மோட்டிவேஷன், மாஸ்லோஸ் ஹியரார்ச்சி ஆஃப் நீட்ஸ், ரோல் ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ், லெவல்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன். இந்த ரோல் ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய தியரிஸும் இருக்கு, அந்த தியரிஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன், கோல் ஆஸ் அ மோட்டிவேஷனல் ஃபேக்டர், நேச்சர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்,
IQ constancy, distribution, uses of intelligence test, creativity and intelligence, identification and promotion of creativity, meaning of personality, factors influencing personality, assessment of personality, integrated personality, concept of mental health and hygiene, conflict and frustration, unrest, adjustment, defense mechanisms, mental illness, guidance and counseling. இது எல்லாமே வந்து நம்ம யூனிட் நம்பர் 6ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 7. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான யூனிட்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ 10 கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 கொஸ்டின்ஸ் ஆது இந்த சாப்டர்ல இருந்து கண்டிப்பா வரும். இதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீனிங் ஆஃப் எஜுகேஷனல் இன்னோவேஷன்ஸ், பிரின்சிபல்ஸ் இன்வால்வ்ட் இன் இன்னோவேஷன்ஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் ஸ்கூல், in cultural, social and religious setting, innovations that emerge from educational experiments. இதுல என்னென்னலாம் பார்க்க போறோம்னா அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து புதுசா இன்னோவேட் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த லேர்னிங் மெத்தட் வந்து தப்பா இருக்கு, நம்ம இன்னும் புதுமை இதுல புகுத்துனா வந்துட்டு நம்மளோட லேர்னிங் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் ஒவ்வொரு பெரியவங்க எல்லாம் வந்துட்டு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல கண்டுபிடிச்சதுல ஒரு சிலது தான் நம்ம பார்க்க போறோம். தாகூது சாந்தி நிகேதன், காந்திஜிது பேசிக் எஜுகேஷன், AS நீல்து ப்ரோக்ரஸிவ் ஸ்கூல், ஸ்ரீ அரபிந்தோது ஆஷ்ரம் ஸ்கூல்ஸ், ரோஸோது சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், இது சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பெட்ரன் ரசல் தி எஜுகேஷன் ஃபார் சோஷியல் ஆர்டர், ஃப்ரோபெல் தி கிண்டர் கார்டன், டியூ தி பிராக்மேட்டிக், கிருஷ்ணமூர்த்தி தி ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆன் இன்னோவேஷன், பிரின்சிபல்ஸ் அண்டர்லைங் செல்ஃப் லேர்னிங் டிவைசஸ். நெக்ஸ்ட் பியாஜே இது வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கவரி லேர்னிங், சைல்ட் சென்டர்ட் லேர்னிங், எஃபெக்ட்ஸ் ஆஃப் கல்ச்சுரல், ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் ஆன் இன்னோவேஷன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி, கன்ஃபார்மிட்டி டு காமன் எஜுகேஷனல் கோல்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து யூனிட் 7ல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட் 8ல என்னென்னலாம் இருக்குன்னா மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இந்த பாலிசி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 1986 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு இந்த இயர்ல கேட்க போகிறது வந்து உங்களுக்கு 2020 இது கண்டிப்பாக கேட்பாங்க. 2020 இயரோட NEP புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதுலேருந்து கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் இருக்கு. நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து NEP 2020 பற்றி மட்டுமே போட போகிறோம். கண்டிப்பாக அதை பாருங்க. அதுலேருந்து கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் அது இருக்கும். DPEP ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் டீச்சர் எஜுகேஷன், MLL பேஸ்ட் கரிக்குலம் அண்ட் சிலபஸ், ஜாய்ஃபுல் லேர்னிங், அட்டானமி இன் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், லைப்ரரி பேஸ்ட் லேர்னிங், செல்ஃப் பேஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், பேஸ் செட்டிங் ஸ்கூல்ஸ், மொபைல் ஸ்கூல்ஸ், டீஸ்கூலிங் அண்ட் நான் கிளாஸ் ரூம் லேர்னிங், கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ், ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ், distance education and open learning, education through mass communication, special education, Sainik School, Defense Academy, educational technology, need for and use of instructional technology, mass media for instructional purposes, review of radio and TV educational programs, educational computing. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் நம்பர் 8 பார்க்க போறோம். இதோட வந்து நம்மளோட எஜுகேஷனோட சிலபஸ் வந்து முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது GK ஓட சிலபஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிலபஸ். பாத்தீங்கன்னா யூனிட் 1 இதுல வந்து டோட்டலா இதுலயும் 8 யூனிட்ஸ் இருக்கு. அதுல யூனிட் 1ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, வேதிக் பீரியட் 1526ல இருந்து 1947 வரைக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீ இந்தியா, மாடர்ன் இந்தியா. யூனிட் 2ல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஆரிஜின் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், salient and special features, fundamental rights, legislature, judiciary, executive, adult franchisee, human rights. Unit 3ல என்ன பார்க்க போறோம்னா history of Tamil Nadu ancient period, Sangam age, Chera, Chola, Pandyas இவங்க ஏஜ்லாம் நம்ம படிக்கணுங்க. economical, political, social conditions, literature, architecture, fine arts, geography of Tamil Nadu, natural boundaries, resources, rivers and places. Unit 4ல என்ன இருக்குன்னா personalities, books and authors, discoveries. Unit 5ல பாத்தீங்கன்னா sports and games. Unit 6ல வந்து abbreviations. Unit 7ல everyday science. Unit 8ல current affairs. இதெல்லாம் வந்து நம்ம யூனிட் GK ஓட சிலபஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட்
don't forget to subscribe. Thank you. வாங்க சேர்ந்து படிக்கலாம்.